நமஸ்காரம். சேக்ரெட் சனாதனா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் அமைக்கிறனால கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் முதல் சாப்டர்ஸ் முதல் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப்லேயே கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி. நமஸ்காரம். நம்ம கயாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கயாத்தில் போய் செய்யக்கூடிய சார்ந்தங்களை பற்றி பேசணும். அடுத்தது, நீத்தார் கடன்களை தீர்ப்பதற்கு ஒரு முக்கியமான க்ஷேத்திரமாக, பிரதானமான க்ஷேத்திரமாக சொல்லப்படுவது கயா. இங்கே எந்த ஒரு புத்திரன் தாய் தந்தையருக்கும் மற்ற பித்திருக்களுக்கும் அங்கே உண்டான சிரார்த்தங்களை செய்து பிண்டங்களை செய்து அவனை கரையேற்றுகிறானோ அந்த மகன் மிக உத்தமமான புத்திரனாக சொல்லப்படுகிறான். ஆனால் அங்கே அவன் செய்யும்போது எந்தெந்த பிராமணாலே கூப்பிட்டு அங்கே செய்ய முடியாது. அங்கே செய்கிறதுக்கு கயா பிராமணாவை வச்சு தான் செய்யணும். கயா பிராமணர்களை வைத்துக்கொண்டே சிரார்த்தங்கள் பிண்டங்கள் எல்லாம் செய்யணும். அப்படிங்கும்போது அந்த கயா பிராமணர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கயா பிராமணர்கள் யாருன்னு கேட்டேன்னா, பிரம்மதேவர் யாகம் பண்ணார். முதல் கதையில் சொன்னேன். யாகம் முடித்தால் ஒரு ஏகப்பட்ட தான தர்மங்களை செய்தார். அனைத்து பிராமணர்களுக்கும் கூப்பிட்டு வாரி வாரி வழங்கினார். இனி வாழ்க்கையில் யாரிடமும் தானம் கேட்காதீர்கள் அப்படி சொல்லி அந்த அளவுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த பிராமணர்கள் அடுத்தாப்பில் ஒரு வாட்டி யம தர்மராஜன் அங்கே யாகம் செய்த போது இவர்கள் எல்லாரும் சென்று அங்கு தட்சணை பெற்று தானங்கள் பெற்று விட்டார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடன் பிரம்மா மிகவும் கோபப்பட்டார். அவர்களை கூப்பிட்டு உங்கள் ஞானம் உங்களை விட்டு நீங்கிவிடும், நீங்களும் இந்த பொருளாசையால் அலைவீர்கள் என்று சாபத்தை கொடுக்குறார். இவ்வளோ என்ன பண்ணுறா, காலில் நமஸ்காரம் பண்ணுறான். நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், செய்யக்கூடாத மகா பாதகத்தை செஞ்சுட்டோம், மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்குறான். அவர் அவன் மேலே கருணை காட்டி, சரி இனிமேல் இந்த க்ஷேத்திரத்துக்கு யார் யார் வராளோ, சார்த்தங்கள் பிண்டங்கள் போடுவதற்கு வருகிறார்களோ அவர்கள் நீங்கள் பிராமணர்களாக இருந்து அவர் நல் வழிகாட்டி உதவி புரிய வேண்டும். அவர் சிராதங்கள் செய்வதற்கு பிண்டங்கள் போடுவதற்கு வழிகாட்ட வேண்டும். அவர்கள் மூதாதையர்கள் நல்ல கதி அடைவதற்கும் நீங்கள் தான் வழிகாட்டணும். உங்களுக்கு அவருக்கு தரக்கூடிய தட்சிணையை பெற்றுக்கொண்டு தானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள் என்று அவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமேல் மிச்ச காலத்தில் நல்ல காரியங்கள் செய்து இருப்போம் அப்படின்னு அங்கேயே இருந்துட்டுருக்கா. அந்த பரம்பரையில் வந்தவாள்லாம் இன்னும் அங்கே இருக்கா. அவளை விஷ்ணுபுத்திரர்கள் கூட சொல்கிறான். அவளை தான் இந்த கயா பிராமணான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு தான் நம்ம செய்யணும். மற்ற எந்த ஒரு பிராமணனையும் இங்கே வரிக்கக்கூடாது, கூப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. சரி, இப்போ நம்ம இதே க்ஷேத்திரத்தில் ராமலட்சுமண சீதா கூட வந்திருந்து ராமர் அவர் தெய்வமாட்டு தந்தை தசரத மகாராஜாவுக்கும் அவர் பூதாதிகளுக்கும் இங்கு சிரார்த்தம் செய்து பிண்டம் போட்டு பல்குனி தீர்த்தத்தில் விஷ்ணுபாதத்தில் அவர்கள் எல்லா சிரார்த்தங்களையும் செய்ததாக குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆகவே அவ்வளோ ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் இது. இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எங்கே இடத்துல தங்கியிருக்கோமோ அந்த இடத்துல கார்த்தால் சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா கார்த்தால் ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் ஆகிடும். ஒரு கார்த்தால் ஆரம்பித்தா சாயந்தரம் 4-5 மணி தான் நீங்கள் சாப்பிடவே முடியும். அந்தளவுக்கு வேலைகள் நிறையா இருக்கிறதுனால கார்த்தால் சீக்கிரமாக கிளம்புங்கோ, குளிச்சுட்டு கிளம்புங்கோ. நேராக பல்குடி இருவர் இருக்கிற இடத்துக்கு போங்கோ. குளிச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு இரண்ய சார்த்தம் பண்ணுங்கோ. அங்கே அவளே உங்களுக்கு அவிஸ் கொடுப்பா. அந்த அவிஸ் கொதிக்க கொதிக்க இருக்கும். அதை ஒய்ஃப் கையில் கொடுத்தாள்னா எத்தனை பிண்டங்கள் பிடிக்கணும் அவன் சொல்கிறாளோ அத்தனை பிண்டங்களை அவன் பிடிக்கணும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சரியான முறையில் பிடிக்கணும். மனைவி அதை பிடிச்சி வைப்பான். அப்போது அவள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி பிண்டங்களை வைக்க சொல்லுவாள். அந்த இடத்துல மாத்திருக்கு தான் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். அம்மா பேரை சொல்லி இப்போ வைக்கக்கூடிய பிண்டங்கள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டேன்னா, அந்த அம்மா ஒரு குழந்தைய வயத்தில் வச்சு சுமக்கும் போது 10 மாதம் ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தை பண்ண சேஷ்டைகள், அது கொடுத்த உபதிரவங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த தாய் எப்படி தாங்கிண்டா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி ஒரு தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேங்கிற விதத்தில் ஒவ்வொரு மாதமாக சொல்லி சொல்லி அந்த பிண்டம் வைக்கும்போது எல்லாருக்கையும் தண்ணி வந்துடும். அவ்வளோ ஒரு முக்கியமான இடம் அது. அந்த இடத்துல பாக்கி மனுஷாளுக்கும் பிண்டங்களை தான் சமர்ப்பிக்கிறோம். என்ன விஷயம் கேட்டாலும் அங்கே தாய் தந்தையை தவிர பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய மற்றவாளை தவிர தந்தை வழி பித்திருக்கள், தாய் வழி பித்திருக்கள்லாம் தவிர கூட உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அடுத்தபடியாக வீட்டு வளர்ப்பு பிராணிகள் கூட பண்ணலாம்.
எல்லாருக்கும் நம்ம அந்த இடத்துல வந்து பிண்டங்கள் சமர்ப்பிக்கலாம். அது முடிஞ்ச அப்புறமா அங்கே வேலை முடிகிறது. அதை எடுத்து இந்த பிண்டங்களெல்லாம் எடுத்து நீங்கள் பல்குடி ரிவரில் திருப்பியும் கரைக்கணும். மோஸ்ட்லி பல்குடி ரிவரில் நிறையா தண்ணி இருக்கிறது இல்லை. பக்கத்தில் ஊற்று இருக்கும், அந்த ஊற்றுல கரைக்கலாம். அதுவும் இல்லையா, பக்கத்தில் பசுமாடு இருக்கும், அங்கே கொடுக்கணும். அதான் வழி. இதை முடிச்சுட்டு திருப்பியும் அந்த விஷ்ணு பாதம் இருக்க கோயில்கிட்ட வந்து நம்ம அடுத்தபடியாக சிராதம் செஞ்சு அங்கே பிண்டம் பண்ணணும். முதல் இடத்துல பண்ணுற பிண்டங்கள் கிட்டத்தட்ட 64 இருக்கும். இந்த பருமநீர்கிட்ட பண்ணுறவன் அங்கே 64 பிண்டம் நினைக்கிறேன். அடுத்த நம்ம விஷ்ணு பாதத்துக்கு வரோம். விஷ்ணு பாதத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து சிரார்த்தம் பண்ணி அங்கே வந்து பிண்டதானம் பண்ணணும். அங்கே வந்து எல்லாம் முடித்து விஷ்ணு பாதத்தில் அதை சமர்ப்பிக்கணும். அதான் 2வது கட்டம் நம்ம அந்த இடத்துல செய்ய வேண்டியது. அது கிட்டத்தட்ட 17 பிண்டங்கள் வரும்னு நினைக்கிறேன். 2 முடித்த அப்புறமா நம்ம நேராக தங்கியிருக்கிற இடத்துக்கு போனோன்னா அங்கே 2 கயா பிராமணா வச்சு நம்ம சிரார்த்தம் பண்ணணும். நமக்குன்னு 2 கயா பிராமணா வர வைப்பான். அவளை வச்சு நம்ம சிரார்த்தம் பண்ணிவிட்டோம். அவளுக்கும் உணவளிக்கணும். அந்த உணவை அவள் சாப்பிடுவாள். அவள் சாப்பாடு வேறு விதம், அது வேறு விஷயம். அவள் சாப்பிட்டு முடிப்பாள். சாப்பிட்டு முடித்த அப்புறமா அங்கேருந்து அவள் கிளம்பி போவாள். நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே அவள் சாப்பாடு போட்டோடனே அவளை நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது 3வது கட்டம். அடுத்தபடியாக நம்ம திருப்பியும் அட்சயவடத்துக்கு போகணும். அட்சயவடத்துக்கு போகும்போது அங்கே போய் ஒரு இரண்ய சிரார்த்தம் பண்ணணும். நமக்கு எந்த பிராமணா வந்து வீட்டில் வந்து நம்மக்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டு வந்தாலோ அதே பிராமணா அங்கேயும் வருவாள். அங்கே பல பேர் வந்து இந்த சிரார்த்தங்கள் பிண்டதானம் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்காக 2 பிராமணாலாக வந்துட்டு இருப்பாள். நம்ம எந்த பிராமணா இங்கே கூப்பிட்டு பேசுகிறோமோ அதே பிராமணால்கிட்ட தான் நம்ம அங்கேயும் பேசணும். பிராமணால் மாற்றப்படாது. அங்கே இருக்க அந்த பிராமணர்கிட்ட போய் பார்த்து திருப்பியும் சொன்னால் நம்ம அங்கே வந்து ஒரு இரண்ய சிரார்த்தம் பண்ணிவிட்டோம், பிண்டங்கள்லாம் பண்ணிட்டோம். அவங்ககிட்ட நாங்கள் இது வரைக்கும் செய்த சிரார்த்தங்கள் பிண்டதானங்கள்லாம் சரியான முறையில் பண்ணினோமா, உங்களுக்கு சரியான முறையில் உணவளித்தோமா, உங்களுக்கு எல்லாம் திருப்தியாக இருந்ததான்னு நம்ம அவளை கேட்கணும். அவள் சொல்லுவாள், நீங்கள் எல்லாமே நன்னா பண்ணினேன், ரொம்ப திருப்தியாக இருந்தது, நீங்கள் பண்ணதை கண்டு சந்தோஷப்பட்டு உங்கள் மூதாதையர்களெல்லாம் நல்ல கதி அடைஞ்சு விட்டா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாள். அதை முக்கியமாக அவள்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். கயா பிராமணாட்ட அவள் திருப்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ஏன்னா கயா அவ்வளோ முக்கியமான க்ஷேத்திரம். நீங்கள் வீட்டில் கூட பார்த்தேன்னா சிராத்தம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் கயான்னு சொல்லிட்டு ஒரு 7 ஸ்டெப்பு நடப்பான். ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான க்ஷேத்திரமாக அது கருதப்படுவதால் அந்த இடத்துல அவள்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அந்த பிண்டங்களெல்லாம் கொண்டு போய் இந்த அட்சயவடத்தை கூட சமர்ப்பிக்கணும். அதையும் முடிச்சாச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இது அவளுக்கு பிடிச்ச ஒரு காய்னா பச்சைக்காய், ஒரு கனி, இது 2 நம்ம அங்கே விடுறதா சங்கல்பம். கூடவே எல்லோரும் காமனாக ஒரு ஆலலையும் விட்டுடுறேன்னு சொல்லுவோம். ஒரு காய், ஒரு கனி, இலை, அதை நம்ம அந்த இடத்துல விட்டுடுறேன்னு சொல்லி உறுதிமொழி. அதாவது நீ வாழ்நாளில் அதில் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒரு வைராக்கியம் எடுத்துக்கிறதுக்காக அது சொல்கிறது. அதே மாதிரி ஒரு காசு யாத்திரையே பண்ணிட்டு வர போனோம், நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வரணும் இல்லையா? அதனால் காம குரோத மோக லோபம் மதமாச்சரியங்களை கூட நாங்கள் இனி விட்டுடுறோம். அந்த உறுதிமொழி எடுத்துன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம அங்கே பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சேன்னா உங்களுக்கு சாயந்தரம் ஆகிடுறது. அந்த டயத்துக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அட்சய வடத்துலேயும் உங்களுடைய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் ரூமுக்கு வந்து தான் சாப்பிட முடியும். ஒரு முக்கியமான விஷயம், எந்த காய் விடுறோமோ கனியை விடுறோமோ அது குடும்பத்தாரிடம் சொல்லிவிட வேணும். ஏன்னா நம்ம யார் இந்த கர்மாக்களெல்லாம் செய்கிறாளோ அவள் காலத்துக்கு அப்புறமும் அவளுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தங்களின் போது அவள் குடும்பத்தார் இந்த காய்கறிகளை சேர்க்கப்படாது. அதனால் அதையும் செய்யணும். அடுத்தபடியாக வீட்டுக்கு வந்து நமக்கு சாப்பிட்டுட்டெல்லாம் உங்களுடைய கையால் செய்ய வேண்டிய வேலைகள் முழுவதுமாக முடிந்து விடுகிறது. இதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி காசிக்கு தான் போகணும். போகிற வழியில் ஒரு புத்தகையா இருக்குது. ஒரு 7 மைல் தூரத்தில் புத்தகையா இருக்குது. அங்கே போனால் புத்தருக்கு ஞானம் கிடைத்த போதி மரம் இருக்குது. அந்த மரத்தை போய் தரிசனம் பண்ணிக்கலாம். அங்கே இந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் இருக்குது இல்லையா, திபெத்து, ஜப்பான், தாய்லாந்துங்கிற மாதிரி அவள்லாம் பர்மா அவள்லாம் வந்து அவ்வளோ கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோயிலும் பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த புத்த மதம் வளர்ந்த இடம்
புத்தர் அங்கே தான் பக்கத்தில் உருபேரான்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே தான் ஒரு 6 வருஷம் அவர் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த போதி மரத்துக்கு அடியில் உட்காந்து அவருக்கு ஞானம் கிடச்சதுனால இந்த போதி மரம் மிக விசேஷமான இடம். அதையும் பார்க்கலாம். யாருக்கு சௌகரியப்படுறதோ போக நேரம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். அடுத்தபடியாக நம்ம நேராக காசிக்கு போகிறோம். காசியில் இன்னும் விட்டு போன சில விஷயங்களை முடித்துக்கொண்டு பார்க்க வேண்டிய சில விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் ராமேஸ்வரம் போகிறோம். அடுத்த எபிசோடில் நம்ம காசியும் ராமேஸ்வரத்தையும் பற்றி பேசி முடிச்சுடலாம். நமஸ்காரம்.